ஆக்சுவலா 5 டிபிக்கு ஸ்டோரேஜ் இருந்துமே எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம கரண்ட் எடிட்டிங் செட்டப்ல 2 டிபிக்கு எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 டிபி, அதாவது 2 டிபி இன்டர்னல், 1 டிபி வந்து எக்ஸ்டர்னலா நம்ம ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கோம். இதோட மொத்த டிரைவுமே இப்போ ஃபுல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபுல் ஆகுமா அப்படிங்கிறீங்கன்னா அப்படி இல்ல. ஒரு வீடியோ எடிட்டராகவும் இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஃபுல் ஆயிரும். அதுவும் அந்த கண்டென்ட்டை ஒழுங்கா பண்ணாத ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஃபுல் ஆகும். ஏன்னா ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஒரு விஷயம் பண்றோம், அதை ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்க என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் வந்துட்டு அந்த லோட் வந்து அப்படியே ஃபுல் ஆயிருச்சு. நாள் அடைவுல நம்ம பார்க்கும்போது முத என்னோட சிஸ்டம்ல ஒரு 2 டிபி அதுக்கப்புறம் 3 டிபி அப்கிரேட் பண்ணும்போதெல்லாம் இவ்வளவு ஸ்பேஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 10ல இருந்து 20 ஜிபி தான் மொத்தத்துக்குமே ஃப்ரீயா இருக்கும். இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வழி, அப்கிரேட் பண்றது தவிர வேற வழியே. அதனால வி பையிங் a நியூ ஹார்ட் டிஸ்க். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு 2 டிபி 3.5 இன்ச்சஸ் ஹார்ட் டிஸ்க் இது. பட் இப்போ ஹார்ட் டிஸ்கோட ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால இதோட பிரைஸ் வந்து அதிகமாகி விட்டது. அந்த சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத நான் காட்டல, ஏன்னா வந்து ஆல்ரெடி அதை பத்தி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் 2 டிபி அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற வீடியோ பண்ணிருக்கேன். ஆனா இங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.